आरासर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटन् नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितम् लोके सज्जन षट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारत पंकजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे. जय श्री कृष्णा. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப அற்புதமா சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்து ஆர்த்தியும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்து. இந்த பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 40 ஸ்லோகங்களுக்கு முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து, ரொம்ப தெய்வீகமா இருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப ஆனந்தமாவும் இருக்கு. இந்த பகவத்கீதையில இப்ப 2வது அத்தியாயத்துல 40 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். ரொம்ப அழகழகான ஸ்லோகங்கள். இதுல நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டு சொல்றேன், எனக்கும் படுறது. ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். இதெல்லாம் புரிஞ்சுண்டு முன்னாடி போனாதான் கீதையோட தத்துவம் நமக்கு புரியணும். கீதையில எழுதியிருக்கிறதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு வரியும் புரியணும். புரிஞ்சுண்டு அது நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசையோட நம்ம இந்த வகுப்புகளை நடத்துறோம். அது நடக்கணும்னா இந்த ஸ்லோகங்கள்ல எல்லாம் ரொம்ப ஆழமா இதை புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணோம். ஏன்னா அதுல இருக்கிற நிறைய விஷயங்கள் 2-3 ஸ்லோகங்கள் தான், அதுலயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அற்புதமான விஷயங்கள். ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கா. நான் எளிமையா சொன்னதுனால அதுல இருக்கிற அர்த்தங்கள் குறைவானது இல்லை. ரொம்ப ஆழமான அர்த்தமான ஸ்லோகங்கள். அதனால புரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டு சொல்றேன். இன்னொரு ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். 32வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம ரிவிஷன் ஆரம்பிச்சுட்டு இன்னொரு ஸ்லோகத்துக்கும் போலாம். யத்ருச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரமபாவ்ருதம் சுகினः க்ஷத்ரியாः பார்த்த லபந்தே யுத்தமீத்ருஷம் அத சேத்வமிமம் தர்ம்யம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திं च हित्वा पापमवाप्स्यसि अकीर्तिं चापि भूतानि कथयिष्यन्ति ते व्ययाम् सम्भावितस्य चाकीर्तिर्मरणादतिरिच्यते भयाद्रनादु परतं मुंस्यन्ते त्वां महारथाः येषां च त्वं बहुमतो भूत्वा यास्यसि लाघवम् अवाच वादांश्च बहून् वदिष्यन्ति तवाहिताः निन्दन्तस्तव सामर्थ्यं ततो दुःखतरं नु किम्
हतो वा प्राप्स्यसि स्वर्गं जित्वा वा भोक्ष्यसे महीम् तस्मादुत्तिष्ठ कौन्तेय युद्धाय कृतनिश्चयः सुख दुःखे समे कृत्वा लाभालाभौ जयाजयौ ततो युद्धाय युज्यस्व नैवं पापमवाप्स्यसि एषा ते भीता सांख्ये बुद्धिर्योगे त्विमां शृणु बुद्ध्या युक्तो यया पार्थ कर्मबन्धं प्रहास्यसि सुख दुःखे समे कृत्वा लाभालाभौ जय நான் சொல்லிட்டேன் இல்லையா नेहाभिक्रम नाशोऽस्ति प्रत्यवायो न विद्यते स्वल्पमप्यस्य धर्मस्य त्रायते महतो भयात् இந்த தர்மம் எப்படி பண்ணோம் கர்மம் எப்படி பண்ணோம் வெறும் கர்மம் பண்றது மட்டும் கர்மயோகம் இல்ல கர்மங்கள்ல இருந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒரு தேகம் கிடைச்சிருக்கு தேகத்துக்குள்ள ஒரு தெய்வம் இருக்காருன்னா கர்மம் பண்றதுக்கு தான் இருக்கு அந்த கர்மங்கள் பண்றது கர்மம் பண்றது மட்டும் கர்மயோகம் இல்ல கர்மம் வேற கர்மயோகம் வேற சாங்கிய யோகம் வேற இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சாங்கிய யோகம்ங்கிறது சாங்கியம்னா பகுத்தறிவு ஆழமான ஒரு அறிவு ஒரே ஒரு விஷயம் ஒரே சத்தியம் அதை தெரிஞ்சுக்கிறது அந்த அறிவு சாங்கியம் அதாவது நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா தனி நம்ம தேகம் தனி அதுக்குள்ள இருக்கிற பிணைப்புகள்னாலதான் ராகத்வேஷம் வருது அதுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா அழியாதது நித்தியமானது அதை எதாலையுமே அத அழிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறது சாங்கிய யோகம் கர்மயோகம்ங்கிறது கர்மங்கள் செய்யறதுன்னா தர்மங்கள் தர்ம விதிப்படி செய்யறது தர்மங்கள் என்ன அப்படின்னும் ரொம்ப அழகா எழுதியிருக்கா பகவத் புராணத்துல தபம் செய்யறது சௌச்சமா இருக்கிறது தயா காமிக்கிறது சத்தியத்தோட இருக்கிறது இதான் தர்மம் அதர்மம்ங்கிறது அகங்காரத்தோட இருக்கிறது சங்கத்தோட இருக்கிறது மத்தியத்தோட இருக்கிறது மத்தியம்னா மது அருந்துவது நம்ம மயக்கத்துல இருக்கிறது சங்கம்னா பிணைப்போட இருக்கிறது இந்த மாதிரி தர்மங்கள் வழியில கர்மங்கள் பண்ணணும் ஆனா அதுவும் கர்மயோகம் இல்ல கர்மயோகம்ங்கிறது யோகம்னாலே ஒரு டெக்னிக் ஒழுங்குமுறை செய்முறை செயல்முறை அதான் யோகம்னா இன்னும் போஸ் பண்றது இல்ல எக்ஸசைஸ் பண்றது அதெல்லாம் யோகம் இல்ல எப்படி இருக்கணுங்கிறது தான் யோகம் டெக்னிக் என்னங்கிறது ஸோ கர்ம யோகம் அப்படிங்கிறது கர்மங்கள் பண்ணணும் கர்மங்கள் தர்ம வழியில பண்ணணும் அப்புறம் அதோட ரொம்ப முக்கியமானது சமத்துவத்தோட பண்ணணும் ஏன்னா நல்ல வழியில கர்மங்கள் பண்ணலாம் அதாவது தர்ம வழியில கர்மங்கள் பண்ணிட்டும் பணத்துக்கு ஆசைக்காக பண்ணலாம் பணம் வரணுங்கிறதுக்காக பண்ணலாம் புத்திரபாகியம் வரணுங்கிறதுக்காக பண்ணலாம் ஏன் சொர்க்கமே வரணுங்கிறதுக்காக கூட நம்ம தர்ம வழியில கர்மம் பண்ணலாம் தர்ம வழியில தான் கர்மங்கள் பண்றதுதான் கர்ம இல்ல கர்ம யோகம்ங்கிறது ஒரு சமத்துவத்தோட பண்றது சாங்கிய யோகம் மட்டும் போராது அதோட கர்மயோகம் சேர்ந்து இருந்தாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் இந்த கர்மயோகம்ங்கிறது இந்த சமத்துவ நிலையில சுகம் துக்கம் வெற்றி தோல்வி
லாபம் இழப்பு எல்லாத்திற்கும் ஒரு சமமாக பார்த்து கர்ம வழியில கர்மம் பண்றது கர்மயோகம். இத புரிஞ்சுட்டு இருக்கிறதா, புரிஞ்சுட்டு பண்றதுதான் கர்மயோகி. இது ஒண்ணுதான் இருக்கு, இது ஒண்ணுதான் இருக்கு நமக்கு பண்றதுக்கு. ஒரு திருட நிச்சயத்தோட பண்ணணும். ஒரே நினைவுதான் இருக்கணும், ஒரே ஒரு கோல் தான் இருக்கணும். அது என்னன்னா மோட்சம் வேணும் நமக்கு. நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்றோம்? கடைசியில் நம்ம எதுக்கு பண்றோம்? நம்ம மோட்சம் பண்றதுக்காக பண்றோம். மோட்சம் அந்த ஒரே ஒரு மனசுல இருந்துட்டு பண்றதுதான் கர்மயோகி பண்ற வழி. அந்த ஒரு விஷயத்து ஒரே மைண்டோட இருக்கணுங்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகத்துல 41வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், व्यवसायात्मिका बुद्धिर एकेह कुरु नंदन बहुशाखा ह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनाம். விவசாயாத்மிகா உறுதியோட, புத்தி அறிவு, ஏகேக ஒன்றே ஒன்று, குருநந்தன அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற. பகுஷாக்கா பல கிளைகள், ஹி உண்மையில், அனந்தாகா எல்லையற்ற, ச மற்றும், புத்தய அறிவு, அவ்வவசாயினாம் உறுதியற்றது. இங்கு உறுதியுள்ளோருக்கு அறிவு ஒரே விஷயத்தில் இருக்கும். உறுதியில் யற்றவரின் அறிவு பல கிளைகளில் பரவி எல்லையற்றதாக இருக்கும். பகவான் சொல்றார், வியவசாயாத்மிகா புத்திர் வியவசாயா, ரெண்டுமே சாயா, ரெண்டுமே ரெண்டு எழுத்துக்கள். யா மேல ஒரு ஆகாத் கொடுத்து, யாத்மிகா புத்திர், புத்திர் பூமியில ஆகாத் கொடுத்து, ஏகேஹ, ஏகே ஏ அது ஏகே இல்ல, ஏகேஹ குருநந்தன बहुशाखा, बहु बहु அது பஹு இல்ல, ஷாகா ஷா நாக்கம் அடிச்சுங்க, ஷாகா ஹ்யனந்தாஷ்ச, ஹ்ய அண்டிய ஜாயிண்ட் இருக்கனால बहुशाखा ह्यनन्ताश्च, நமிலாக தாமலாக கொடுத்து, நந்தாஷ்ச புத்தயோப்யவ, புத்தயோப்யவ, புத்த பூமிலாக, யோவ்ய யோ மேலாக கொடுத்து, வியவசாயினாம், சா நெடில் எடுத்து சாயினாம். ஸ்லோகம், व्यवसायात्मिका बुद्धिर एकेह कुरु नंदन बहुशाखा ह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनाम्. व्यवसायात्मिका बुद्धिर एकह कुरु नंदन. இந்த பரமாத்மாவை அடையணும், மோட்சம் அடையணும் அப்படின்னு எந்த சாதகர்கள்லாம் நம்ம மாதிரி வாழலாம் போராளோ, அவளோட சித்தம், அவளோட புத்தி அறிவு திருடத்தோட இருக்கும், உறுதியோட இருக்கும். அண்ட் ஏகஹ ஒரே விஷயத்துலதான் மனசு கூர்மையா வச்சுட்டு இருப்போம். ஏன்னா அவரோட டிசிஷன் ஒண்ணுதான். நம்மளோட என்ன ஒரு டிசிஷன்? மோட்சம் அடையணும். மோட்சம் அடையணும்னா என்ன பண்ணணும்? கர்மயோகம், சாங்கிய யோகம் கத்துண்டு கர்மயோகம் பண்ணிட்டு, கர்மயோகம் பண்ண சமத்துவத்தோட இருக்கிறது. அந்த ஒரு பண்ணினோம்னா நமக்கு பகவான் கிடைக்குங்கிற ஒரு ஏக்க, ஒரு நிச்சயமான ஒரு ஒரே நிச்சயத்தோட, திருடத்தோட, உறுதியோட இருக்கும் நம்ம புத்தி. அந்த உறுதி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பிணைப்புகளால் தான், இந்த உலகத்தோட பிணைப்பு, தேகத்தோட பிணைப்பு, அந்த பிணைப்புகளால தான் இந்த சமத்துவம் நமக்கு வருது இல்ல. ஏன்னா அந்த பிணைப்பு இருக்கிறதுனால தான் நமக்கு இதுதான் நல்லது, இது கெட்டது அப்படின்னு ஒரு மனசுக்கு வந்துருது.
இது நமக்கு நல்லது, இது நமக்கு ஆனந்தம் கொடுக்கும், இது நமக்கு துக்கம் கொடுக்கும். ஏன்னா அந்த ஒரு பிணைப்பு இருக்கிறதுனால, அந்த ஒரு பிணைப்பு தான் அந்த முக்கியமா நம்மள வந்து இந்த சமத்துவத்துக்கு எதிராக இருக்கு. அதை விட்டோம்னா நமக்கு சமத்துவம் கிடைச்சிரும். அதை விடுறதுக்கு தான் நம்ம பிரயச்சிக்கணும். சோ இது எல்லாத்தையும் துறவணும் அப்படின்னா, இந்த ராகத்வேஷம் துறவணும்னா எந்த மாதிரி ஒரு செல்வம் கிடைச்சாலும் பரவாயில்ல, எந்த மாதிரி சுகம் கிடைச்சாலும் பரவாயில்ல, எந்த மாதிரி அதுக்கு வந்து இந்த புத்தி ஒரே இதுல கூர்மையா நம்ம வச்சுட்டோம்னா நமக்கு கிடைக்கும். அதான் சொல்ற விவசாயாத்மிகா புத்தி ஏக குருநந்தனா பகுஷாக்காத்யனந்தாஷ்ட புத்தயோ விவசாயினாம் அவ்வியவசாயினாம். உறுதி இல்லாதவர் பகுஷாக்கா அக்யனந்தாஷ்ட. பகுஷாக்கா ஏதாவது நிறைய விதத்துல அவரோட புத்தி போயிட்டு இருக்கும். நமக்குள்ள இருக்கிறவா கூட நம்ம நிறைய சொல்லுவோம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார், எனக்கு வந்து இந்த புத்தி எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கிறது இல்ல, எல்லாத்தையும் எல்லா பகவான்ட்டையும் போயிட்டேன், எல்லார் கால்லயும் விழுந்துட்டேன். அந்த மாதிரி இருக்க வாழ்க்கை எல்லையற்ற புத்திகள் அவ எல்லாம் எல்லா இடத்துலயும் தேடின்னு இருக்கா. தேடின்னு இருந்தாலும் கிடைக்காது. நமக்கு வந்து ஏக்க புத்தியோட இருக்கணும். ஒரே ஒரு இது விஷயம்தான், என்ன நமக்கு மோட்சம் கிடைக்கணுமா, பகவானோட சரணம்ல இருக்கணுமா, நமக்கு இந்த வாழ்வு இறப்புங்கிற இந்த சைக்கிள்ல இருந்து வெளியில வரணுமா, நமக்கு இந்த ஒரு சமத்துவம் எப்படி கிடைக்கும், அந்த தான் நம்ம தேடணும் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துல இல்லைன்னா எப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றார். யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பிரவதந்த்ய விபஷ்சிதः வேதவாதரதாः பார்த்த நான்யதஸ்தீதி வாதினः. யாம் யார், இமாம் இவ்வாறு, புஷ்பிதாம் பூ போல, வாசம் வார்த்தைகள், பிரவதந்தி பேசுபவர், அவிவஷிதः அறிவில்லாதவர், வேத வாதரதாக வேதத்தின் வாதங்கள், பார்த்த அர்ஜுனன் சொல்ற, ந இல்லை, அந்யத் வேற, அஸ்தி இருக்கு, இதி இவ்வாறு, வாதினக வாதம் செய்வார். அறிவில்லாதவர் பூ போல வார்த்தைகள் பேசுவார், வேதங்களின் வார்த்தைகளை மட்டும் தான் இருக்கு என்று வாதாடுவார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்வார். அடுத்த ஸ்லோகத்திலையும் இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்வார். இந்த ஸ்லோகத்தை முதல்ல பார்க்கலாம். அறிவில்லாதவர் பூ போல் வார்த்தைகள் பேசுவார், வேதங்களின் வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கு என்று வாதாடுவார் அப்படிங்கிற பார்த்தன்னு அர்ஜுனன்ட்ட. யாமிமாம் யா மிமாம், யா நெடிலெழுத்து, மாவும் நெடிலெழுத்து, மீ வந்து ஷார்ட்டா சொல்லணும். யாமிமாம் புஷ்பி, புஷ்பி பூ மேல கொடுத்து இஷன் பி ஜாயிண்ட் ஆகிறதுனால புஷ்பி தாம் வாச்சம், தாம் வா, தாவும் நெடிலெழுத்து, வாவும் நெடிலெழுத்து, மிடில் அவங்கிற அனுநாசிக், வாச்சம் பிரவதந்திய, பிரவதந்திய இன்னும் இத்திய மூணு இருக்கு, தந்திய விபஷ்சித, பஷ்சித பமிலாக பஷ்சித, வேதவாதரதா பார்த்த, வேதவாதரதா பார்த்த, வாதா பாலமே நெடிலெழுத்து, வேதவாதரதா பார்த்த நான்யதஸ்தீதி வாதினः, நான்யதஸ்தி த மிலாகத்துக்கு தீ நெடிலெழுத்து, தீ நெடிலெழுத்து இழுத்து சொல்லுனா தி ஷார்ட் ஆயிடும். வாதினः ஸ்லோகம். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்திய விபஷ்சிதः வேதவாதரதாः பார்த்த நான்யதஸ்தீதி வாதினः.
அடுத்த ஸ்லோகத்துல இவாளை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றேன். 43வது ஸ்லோகம். காமாத்மான ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம ஃபலப்ரதாம் கிரியா விசேஷ பஹுலாம் போகைஸ்வர்யகதிம் பிரதி. காமாத்மான காமத்தில் ஈடுபடுபவர், ஸ்வர்கபரா ஸ்வர்க்கம்தான் இறுதி இலக்கு என்பவர், ஸ்வர்க்கம்தான் ஒண்ணு அப்படிங்கிறவர், ஜன்ம கர்ம பலப்பிரதாம் ஜன்மம் கிடைப்பதற்காக செய்யும் கர்மங்கள், கிரியா விசேஷ பகுலாம் சிறப்பு சடங்குகள் நிறைந்தது, சடங்குகள் நிறைஞ்ச ஒரு கர்மங்கள், போக இன்பம் ஐஸ்வர்ய செல்வம் கதின் முன்னேற பிரதி நோக்கி. யார் காமத்தில் ஈடுபட்டு ஸ்வர்க்கம்தான் இறுதி இலக்கு என்கிறாரோ அவர் மறுபிறப்பிற்கான கர்மங்கள் செய்கிறார், இன்பமும் செல்வமும் நோக்கி சடங்குகள் செய்கிறார். என்ன சொல்றேன்னா, இந்த ஸ்வர்க்கம்தான் இறுதியானது அப்படின்னு நினைச்சுட்டு சடங்குகள் செய்யறவாளை பத்தி சொல்ற ஒரு விஷயம் பார்க்கலாம். காமாத்மான ஸ்வர்கபரா, காமாத்மா மாத்மா மேல ஆகத்து, மாத்மா காமாத்மா எல்லாமே நடுநிலைத்துகள். காமாத்மான ஸ்வர்கபரா, ஸ்வர்க ரஃபால் கொடுத்து, பரா ஜன்ம ஜமேல ஆகத்து, கர்ம பல பிரதாம் கர்ம ரஃபால் கொடுத்து, பல பல கிடையாது, ஃபங்கிற ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதத்துல கிடையாது, பதாது, பல பிரதாம் கிரியா விசேஷ பஹுலாம், கிரியா கிரி கிரியா இல்ல கிரியா, கிரியா விசேஷ சேஷ விசேஷ இல்ல விசேஷ பஹுலாம், பஹு அது வரணும் தொண்டையிலிருந்து, லாம் போகைஸ்வர்ய, போகை ஐ அது போகே இல்ல போகை, அது மேல ஒரு ரஃபாருக்கு ஆகாத் கொடுத்து, போகைஸ்வர்ய கதிம் பிரதி, ஸ்வர்ய ரஃபார் கொடுத்து கதிம் பிரதி. மூணு ஸ்லோகம். காமாத்மான ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம ஃபலப்ரதாம் கிரியா விசேஷ பஹுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி. காமாத்மான மனசுல முழுக்க காமங்கள். என்ன காமங்கள்னா சுகத்துக்காக இன்பத்துக்காக, இன்பத்தை தொடர்ந்து 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 அது பின்னாடி போயிட்டு இருக்கிறவா காமம் பண்றது. காமாத்மனா காமங்களை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவா. தன்னையே இந்த காமத்தோட சேர்த்துக்கிறா. காமம் தான் நாம் அப்படின்னு நினைச்சுட்டு, அந்த காமம் எது வேணாலும் இருக்கலாம். இந்த ஆசை ஆசைதான் தவிர அதுக்காக கெட்ட ஆசை இருக்குன்னு இல்லை. எந்த ஆசையா இருந்தாலும் தான் தான் பகவான் அப்படின்னு தனக்குள்ள இருக்கிற பரமாத்மா அப்படின்னு நினைச்சுக்காம, தான் இந்த ஆசைக்காக நம்ம இங்க வந்திருக்கோம், இந்த ஆசைகள்லாம் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு இருக்கிறவா காமாத்மனா. ஸ்வர்கபரா, ஸ்வர்க்கம் தான் நமக்கு கடைசியில, நமக்கு ஸ்வர்க்கம் தான் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சிறிது மனப்பான்மையோட, ஸ்வர்க்கம் கிடைக்கணுங்கிற ஒரு ஆசையோட, ஸ்வர்க்கம் தான் எல்லாத்தோடையும் கடைசியா நமக்கு என்ன கிடைக்கணும்னா ஸ்வர்க்கம் தான் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு பண்றவா. வேதவாதாரதः பார்த்த நானிய தஸ்தீதி வாதினா. வேதங்கள்லாம் படிக்கிறா, ஆனா அது வெறும் ஒரு ரிச்சுவலிஸ்டிக்கா சடங்குகள் பண்ற மாதிரி.
அதுவும் அந்த சடங்குகள்ல என்னன்னா இந்த இந்த லோகத்துல இருக்கிற இன்பங்கள்லாம் கிடைக்கணும், சொர்க்கத்துல இருக்கிற இன்பங்கள்லாம் கிடைக்கணும். அவளோட முக்கிய நோக்கம் என்னன்னா சொர்க்கம் கிடைக்கணும், சொர்க்கத்துல இருக்கிற இன்பங்கள்லாம் கேள்விப்பட்டு அது கிடைக்கணும், பகவான் கிடைக்கணும், பகவானோட மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறது இல்ல. வேதங்கள்லயே 3 வகுப்புகள் இருக்கு. கர்ம காண்டம் இருக்கு. கர்மங்கள் எப்படி பண்ணணும்னு. அதுலதான் அந்த சடங்குகள் எல்லாம் வருது. ஞான காண்டம் இருக்கு. ஞானம் இருக்கிற ஞானம் வேதங்கள்ல என்னென்னலாம் ஞானம் என்னெல்லாம் வேணுங்கிறது சொல்றதுக்கு இருக்கு வேதங்கள்ல. உபாசன காண்டம்னு இருக்கு. உபாசன காண்டம்னா பக்தி பண்றது. இந்த மாதிரி வேதங்கள்லயே 3 வகுப்புகள் இருக்கு. இந்த கர்ம காண்டத்துலதான் நிறைய இந்த எப்படிலாம் நம்ம எந்த மாதிரி சடங்குகள் பண்ணா என்ன மாதிரி நமக்கு பலன் கிடைக்கும், எப்படி நம்ம சொர்க்கத்தை அடையலாம் அப்படிலாம் அதுல போட்டிருக்கு. சொர்க்கத்துல என்னன்னா சொர்க்கத்துல வந்து ரொம்ப வாழ்க்கை ரொம்ப இன்பமானது, அதான் கிடைக்கணும். ஆனா அது கிடைச்சா போராது. ஏன்னா இந்த பகவான் சொர்க்கமும் ஒரு ஒரு லோகம் தான். நரக்க லோகம் மாதிரி, பூலோகம் மாதிரி சொர்க்கலோகம். சொர்க்கலோகத்துல நம்ம இருந்தோம்னா அதுக்கான கர்மங்கள் பண்ணலைன்னா திருப்பியும் நமக்கு பூலோகத்துக்கு தான் வந்தாகணும். அடுத்த இன்னொரு அத்தியாயத்துல இந்த ஸ்லோகம் வருது, யாருக்கு தெரியும்னா என்ன அத்தியாயம் சாட்ல போடலாம். தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி ஏவம் த்ரயீ தர்மமனுப்ரபன்னா கதாகதம் காம காமா லபந்தே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது. அதாவது ஸ்வர்கலோகத்துல போய் அதோட புக்த்வா அதெல்லாம் ஆனந்தம்லாம் அனுபவிச்ச அப்புறம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி, புண்ணியங்கள்லாம் நம்ம சேர்த்த புண்ணியங்கள்லாம் க்ஷீணமா ஆயிட்ட அப்புறம் மர்த்தியலோகம் விஷந்தி, திருப்பி இந்த மர்த்தியலோகத்துக்கு வந்தாலும். ஏவம் த்ரயீ தர்ம, இந்த கர்ம காண்டத்தோட பத்தி சொல்ற. த்ரயீ தர்ம, தர்மத்துல ஒரு காண்டம் கர்ம காண்டம், அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அனுப்பிரபன்னா, அதை நம்ம அதுதான் மெயினா எடுத்துன்னு பண்ணோம்னா கதா கத ஆகதம், போறதும் வரதும் கிடைச்சுட்டு இருக்கும். காம காமா, நமக்கு ஆசைப்பட்ட இன்பங்கள்லாம் லபந்தே கிடைக்கும். நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கிடைக்கும். ஆனா இந்த சொர்க்கலோகம்ங்கிறது ஒரு பர்மனண்டான இடம் இல்லை. இங்கேருந்து நமக்கு நம்மளோட புண்ணியம் பண்ணதெல்லாம் க்ஷீணமான அப்புறம் நம்ம திரும்பி வந்துட்டு இந்த கர்மகாண்டம் வேதத்துல கொடுத்த இந்த சடங்குகள்லாம் பண்ணானா இன்பங்கள் கிடைக்குமே தவிர மோட்சம் கிடைக்காது. யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்திய விபஷ்சிதா. யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம், பூமாரி வாச்சம் வார்த்தைகள் அந்த மாதிரி பேசுவா யாருன்னா இந்த வேதங்களையே வேதங்கள்ல இருக்கிற இந்த கர்ம கண்டத்தையே ஃபாலோ பண்ணிட்டு அதுதான் ரொம்ப மேலா இருக்குன்னு சொல்லுவார். முண்டக உபனிஷத்துல சொல்லியிருக்கார், அவித்யாயாமந்தரே வர்த்தமானः ஸ்வயம் தீரः பண்டிதம் மன்யமானः ஜங்கன்யமானः பரியந்தி முதா அந்தேனைவ நியமான யதாந்தஹ. யார் இந்த மாதிரி இந்த சடங்குகள்லாம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் வேதங்கள்ல சொன்னது பண்றாளோ, எதுக்கு பண்றான்னா சொர்க்கலோகமும் அதுக்கும் மேல இருக்கிற லோகங்கள்லாம் கிடைக்கணும்னா அவ தன்னை தானே ஸ்காலர்ஸ் எல்லாம் அறிஞ்சவா ஞானிகள் அப்படின்னு நினைச்சுண்டு வேதங்களை சொல்லிட்டு இருப்பார்.
ஆனா அவ வந்து அறிவற்றவா. இது எந்த மாதிரி அப்படின்னா, ஒரு குருடன் வந்து குருடர்களை லீடு பண்ணிட்டு போறது அந்த மாதிரி அப்படின்னு முண்டோகோபனிஷத்துலயும் சொல்லியிருக்கு. So, எல்லா உபனிஷத்துலயும் வரதுதான் இது. கீதைங்கிறது எல்லா உபனிஷத்தோட சாரம் தான். சோ யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்திய விபாஷிதா. இந்த மாதிரி அவ வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி புஷ்பிதாம் வாச்சம் பூ மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு சொல்வா, வேதம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜன்ம கர்ம பலப்பிரதாம், இந்த மாதிரி புஷ்பிதாம் வாச்சம், இந்த மாதிரி நல்ல நல்ல வசனங்கள்லாம் பேசி இந்த மாதிரி சொர்க்கத்துக்காக வேண்டிய நம்ம ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு சடங்குகள்லாம் பண்ணிட்டு இருந்தானா அவளுக்கு என்ன கிடைக்கும்னா ஜென்ம கர்ம பலப்பிரதாம். இந்த ஜென்ம கர்மம் தான் கிடைக்கும். திருப்பியும் புனர்ஜென்மம், திருப்பியும் மரணம், திருப்பியும் ஜென்மம் மரணம். அது அந்த மாதிரி அதுல இன்பமான ஜென்மங்களாக கூட கிடைக்கும், சொர்க்கலோகம் கிடைக்கும், கிடைக்காதுன்னு இல்லை. ஆனா அந்த சைக்கிள்லயே தான் சுத்தின்னு இருப்பா. ஆனா நமக்கு வந்து பகவான வேணும்னா இது வழி இல்ல. கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதம் பிரதி. நிறைய சடங்குகள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் கிரியா விசேஷ பகுலாம், இந்த மாதிரி சடங்குகள் பகுலாம் நிறைய பண்ணா போகைஸ்வர்ய கதம் பிரதி, இந்த போகங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறதுக்காக பண்றதுகள் அதெல்லாம் பண்ணினாலும் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஜென்ம கர்ம பலத்தான். ஜென்ம கர்ம பலன்தான் கிடைக்கும். நமக்கு மோட்சம் வேணும்னா இந்த ஒரே சிந்தனையில இருக்கணும். இந்த ஒரு சிந்தனை என்னன்னா கர்மயோகம் பண்ற சிந்தனை. கர்மங்கள் பண்ணும், தர்மம் படி பண்ணும், சமத்துவத்தோட பண்ணணும். அது பண்ணானாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அது இல்லாம வேதங்கள்ல இருக்கிறது பாதி வேதங்கள் படிச்சுண்டு இப்படி சொல்லியிருக்கா, அப்படி பண்ணா இது கிடைக்கும், அப்படி பண்ணா அப்படி கிடைக்கும் பண்ணானா நமக்கு இந்த ஜென்ம கர்ம பலன் தான் கிடைக்கும். திரும்பி திரும்பி நம்ம இந்த ஜென்மத்திலேயே திரிஞ்சுட்டு இருப்போம் அப்படின்னு பகவான் சொல்ற. அதோட இன்னையோட ஸ்லோகங்களை முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.